கிளப்புக்கள். நினப்பு என் மேல இருந்து எட்டி போகலாமோ? பியூட்டிஃபுல் கேர்ள். அந்த குத்து குத்துறா வேடிக்கை பாக்குறா அறிவு கெட்டவனே. சூப்பரா இருக்கு, ஆனா வயசு தூக்கலா இருக்கும் போல இருக்கா. He is not 14. புயல் வருமா வராதா? இல்ல வரும்னு சொல்லுங்க, இல்ல வராதுன்னு சொல்லுங்கடா. வராது. என்னடா ஒரு வாரமா பயமுறுத்திக்கிட்டு இருக்கீங்க? நான் வேலை தேடி போக முடியாம நான் வீட்டுல படுத்து கிடக்குறேன். ஐயோ, தஞ்சாவூர்ல 5000 ஏக்கருக்கு சொந்தக்காரமே அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும். அடே பேயில போமா. இல்லை இல்ல, நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட எனக்கு. இது குறி வச்சா எற விழணும். சிந்தூக்க தோக்கி செங்குன்றில் ஏறி சித்தானை கீழே தழுவேன். ஓகே, ஒரு மாதிரி மோசம் படிக்கிற நாயம் மூஞ்சி பார்த்தா தெரியாது. யோ, அவன் மண்டே நல்லா உத்து பாருயா. அவர் ரெண்டாவரா வெள்ளாவி பானையில வேக வச்ச மாதிரி மண்டே ஒண்ணு கடிக்க தெரியாதியா? கொஞ்ச நேரம் ஒதுக்கி கூந்தல் ஒதுக்கி. அப்படின்னா அந்த மரத்துல ஒரு ஆணி அடிச்சு சில சிறப்பு பூஜைகளை உங்களுக்கு பண்ணி தொங்கி போயிருக்கவங்க தூக்கி நிறுத்திடலாமா? ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண கவலை இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, சார் அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. தண்ணி சேர்ந்தறதுக்கு மண்ணுகளை மேல கொண்டாந்து போடுறதுக்காக இது பயன்படுத்துவாங்க. ராத்திரி பூரா உட்கார்ந்து ஒட்டிக்கிட்டு என்னன்னு வாழ்ந்தா இவ கூட தான் வாழணும். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. நல்லா தெரியுது. என் 2 நாளா ஆங்கிள் தெரியாதடா. அந்த ஆங்கிள் எப்படி தெரியும்? இந்த ஆங்கிள் பாருங்க, வெள்ளப்புறா ஜோடியா ஜொங்கின்னு பறந்து போகுது. சூப்பர் ஜிகிடியா இருக்கு. ஐயோ, எப்படி வளர்த்திருக்காங்க. என்னடா நாறுது? சீ, நாளாங்க சூழ்லடா. நாளா படபடன்னு விடுவோம்டா. பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. நான் விட்டா புல்லு ஒரு வேளை ஆடு விட்டுருக்குமோ? ஆமாண்டா, இதான்டா இங்க திரும்பி என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போ. ஒளியறதுக்கு கூட இடம் இல்லையே. எங்கிட்டு போனாலும் பள்ளமா இருக்கடா சாமி. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே.
கண்டு கொண்டேன் பெண்ணாலே. என்னடா பொண்ணு அவளை மாதிரி நான் பார்த்ததே இல்லடா. என்ன வரும்? போதும் வரும் சார். எனக்கு அடிக்காமலேயே வருதுடா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா, என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு அது போலாம்னா அப்படிங்கிற யாரா இந்த கீஞ்ச மூலம் இந்த கிரி கிரிக்குது? மை ஸ்வீட் டார்லிங். ரோட்டில் நாட்டுக்கோழி குழம்புதான் அத தொக்கடிக்கும் இவளோட இது என்ன கீ செயின் ஸ்டைலா? அது என்ன தலைமையில கீரி புள்ள படுத்திருக்குது? ஒட்டோரம் பூத்தவளே ரோசா நல்ல ரோசா. ஏண்டா என்ன வைக்கப்படாது, கையை கிழிச்சிருச்சேடா. இது எங்க ஸ்டைல். என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. என்ன அண்ணா அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல்ல. டேய் ஏ சோளமுத்தா போச்சா? நான் போன் கீழே விழுந்துச்சு, கொஞ்சம் என்னன்னு பாரு. எங்க விழுந்தது? டாய்லெட்ல. ஆட்டோல ஏறாம ஆட்டோக்கு பின்னாடியே ஓடுனா 50 ரூபா சேவ் பண்ண. பொண்ணுங்க பின்னாடி ஓடுனா தாடி கூட சேவ் பண்ண முடியாது. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க, தெளிவா நடந்துக்குவாங்க. நீதானே நீதானே கடலை. இந்த குரலை தான் ராத்திரி முழுக்க பாட வச்சு கேப்பீங்களா எம்டி சார்? இருந்தாலும் உனக்கு இவ்வளவு ஆசை ஆகாது. பீரோல துணி மாட்டி இருக்கு, எடுத்து விடு. நான் எந்த பேரை வச்சிருக்கேன்? அது என்னது இது? அப்படி நடிப்பாங்க கேட்டா நான் நடிச்சு காஸ்ட் பச்சை காமிடா 26 வச்சுட்டு உங்க அப்பா அங்க கத்தினுக்குறாங்க. இங்க வந்து நச்சு காமிட அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. எவ்வளோண்ணே? 1000 ரூபா. உங்க அம்மா மேல சத்தியமா அந்த 2 சட்டையும் 500 ரூபாய்க்கு தான் தரணும். டைகர் நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. மருந்தடிச்சு கொல்லுங்கடா. யானைக்கு மருந்து பிடிச்சா என்ன பண்ணும்? யானைக்கு மருந்து பிடிச்சா பண்ணுவோம்னா இப்படி பண்ணும். வேற வேற எல்லாரும் தூக்கி போட்டு மிதிச்சு பண்ணும். சில பொண்ணுங்க பார்க்க அழகா இருப்பாங்க, ஆனா குரல் ரொம்ப கேவலமா இருக்கும். என் ஆளுக்கு ரெண்டுமே சூப்பரா அமைஞ்சிருக்கு. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. மன்னவனே அழலாமா, ஹை ஹை கண்ணீரை விடலாமா, ஹை ஹை. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? இப்படி போறாமே பணிவுனே ஓவர் ஆட்டுறானே. பாத்தியா, சின்ன தேம்பில வர்ற குஷ்பு மாதிரி கும்முன்னு. ஆமையா தலைவரே, உங்ககிட்ட புதுசா மாடல் வந்திருக்கு தலைவரே. கிரே கலர் வந்திருக்கு.
ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. பண்ண முடியாது. உங்களுக்கெல்லாம் ரூல்ஸ் இருக்கு, எங்களுக்கு ரூல்ஸ்ங்கிறதே கிடையாது. அதுதான் நான் முடிவு. நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க பார்க்க. போயிரு. என் ஃப்ரெண்டுக்கு பிடிச்ச ஒர்க் அவுட்லே இந்த ஒர்க் அவுட் தான் ரொம்ப பிடிக்கும். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. கூட எத்தனை பேர் வராங்கன்னு கேளுங்க. என்னையும் திவ்யாவையும் எங்க ஜோடி பொருத்தத்தை வச்சு யாரு பெஸ்டா கவிதை எழுதி கமெண்ட்ல அனுப்புறாங்களோ அவங்களுக்கு இந்த கோல்டு ரிங்க நான் ஃப்ரீ. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு. டெய்லி பார்த்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கே. வாங்கின 1000 ரூபாய் இன்னும் ஏன்டா எனக்கு தராம இருக்க? அப்பதான் மச்சான் நீ என்ன மறக்காம இருப்ப. டெய்லி கால் பண்ணுவேன், டெய்லி மெசேஜ் பண்ணுவேன். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் விட்டு போகாம இருக்கும்ல. ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கடிசனெல்லாம் கூட்டி சேர வைக்க? போட்டுக்கிட்டு நடந்து பார்க்கும்போது மன டூத்பேஸ்ட போல தினம் வழுகுதடி பாரு. மச்சான், ஃபாஸ்ட் ஃபுட் எதிர்க்க ஒயின் ஷாப் வந்த மாதிரி மாட்டிக்கிச்சுல. செம பிட்டிடா மச்சான்.